நீட் மறுதேர்வுக்காக நாக்பூரைச் சேர்ந்த மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை புதிய விளக்கம் அளித்திருக்கிறது. முன்னதாக நாக்பூரைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தனது ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்தபோது தேர்வு மையமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி குறிப்பிடப்பட்டிருந்தது. மாணவரிடம் பாஸ்போர்ட் கூட இல்லாத நிலையில் வெளிநாட்டில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி அரசியல் வட்டாரங்களிலும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் செயலாக இது இருப்பதாக கூறி தேசிய தேர்வு முகமையை கடுமையாக விமர்சித்தார். கல்வி அமைப்பு மாணவர்களின் நேரம், பணம் மற்றும் மன அமைதியை பறிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் வெளியிட்ட விளக்கத்தில் மே 21ஆம் தேதி மாணவரின் கணக்கில் இருந்து தேர்வு மைய விருப்பங்கள் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அபுதாபி முதல் விருப்பமாகவும் துபாய் 2வது விருப்பமாகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்ததாக கூறினர். மேலும் இந்த மாற்றம் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம், வங்கி விவரங்கள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளும் ஒரே ஐபி முகவரியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். ஜூன் 16ஆம் தேதி ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்த பின்னரும் மாணவர் அல்லது அவரது குடும்பத்தினர் தேசிய தேர்வு முகமையை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இருப்பினும் மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு நாக்பூரிலேயே புதிய தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டு திருத்தப்பட்ட ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தேர்வு முகமை மாற்றத்தை மாணவரே செய்தாரா அல்லது வேறு யாராவது அவரது கணக்கை பயன்படுத்தினார்களா என்பது குறித்து சைபர் குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பான உண்மை நிலை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.